கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் 2:25. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு தருவேன். பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப உங்களுக்கு ஆண்டவர் தர போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போகிறீங்க, அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. அப்படியாக முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்பவர், அவருடைய தகப்பனார் இமாமா இருந்தார். அப்போ அப்துல் கலாம் சிறு பையனாக இருந்தார். அவர் அப்பா அழகான போட்டு ஒன்று செய்துக்கிட்டு இருந்தார். நல்ல இப்போ அழகான மரங்கள் வாங்கிட்டு செய்கிறது இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் படகுல ஏறி உட்கார்றது, இப்படி விளையாடுறது, இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தான். வர்ணம் தீட்டுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த படகுக்கு வெளியில் வர்ணம்லாம் பூசுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். பிறகு படகுலாம் செஞ்சு முடிஞ்சோடனே அங்கே சுற்றுலா பயணிகள்லாம் அழைச்சிக்கிட்டு அங்கே தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. கூடவே இவனும் அந்த அப்துல் கலாமும் போவார். அப்படியே சிறு பையனாக இருக்கும்போது போய் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தார். ஒரு நாள் இரவு நேரம் எல்லாரும் வீட்டில் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு பயங்கரமான புயல், இடி, மழை, மின்னல் வந்தபோது அங்கே படகு சுக்குநூறாக அப்படியே சேதமாயிடுச்சு. இவங்க காலையில் போய் பார்க்குறாங்க, படகெல்லாம் அப்படியே சிதறி போய் உடைஞ்சி நொறுங்கி போய் கிடக்குது. அப்போ அப்துல் கலாம் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பா என்ன செஞ்சார், ஒரு நிமிஷம் அப்படியே சும்மா கண் கலங்கிட்டு சோர்ந்து போகாமல் மறுபடியும் ஒரு மரங்கள் வாங்கிட்டு அப்படியே புது படகை அவர் செய்ய ஆரம்பித்தார். பிறகு புது படகு முடிச்சிட்டார். செய்து முடித்த உடனே அப்துல் கலாம் கேட்குறாரு, அப்பா இந்த முன்னாடி செஞ்சீங்களே அந்த படகு, அது நொறுங்கி போன போது, சுக்குநூறாக உடைஞ்சு போன போது நீங்கள் வருத்தப்படலையாப்பா அப்படின்னு கேட்டாராம். இல்லைப்பா. ஏப்பா? வாழ்க்கை என்றால் புயல் இருக்குப்பா, வாழ்க்கை என்றால் பெருவெள்ளம் இருக்கும், மழை இருக்கும், சூறாவளி காற்று, பிரச்சனை இருக்கும். இவைகளெல்லாம் அடிக்கும்போது எவன் ஒருவன் ஸ்ட்ராங்காக நின்று அவைகளை மேற்கொண்டு கடந்து போகிறானோ அவன் தான்ப்பா மனிதன் அப்படின்னு சொல்கிறான். அதான் ஆண்டவர் மத்தேயு 7:25 கூட சொல்கிறார். நான் சொல்லியபடி அந்த கண்மலையாகி கிறிஸ்துவ மேலே வீட்டை கட்டும்போது பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று மோதினா கூட அந்த வீடு அசைந்து விடாது அப்படின்னு சொல்கிறார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்துல் கலாமுடைய அப்பா இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டது போல 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது 1வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த அபிமெலேக்கு ராஜா எல்லாத்தையும் கொள்ளையாடிக்கிட்டு போய் அந்த இடத்த சுக்குநூறாக தீக்கிரை ஆக்கிட்டு போயிட்டான். தாவீது பார்க்கும்போது மனம் கசந்து அழுகிறான். மனதில் ஆத்மாவிலே பலன் இல்லாமல் போகட்டும் அழுகிறான். உடன் இருந்தவர்களும் கல்லால் அடிக்கிறார்கள். தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் போய் கேட்குறான், நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டும் ஆண்டவரே அப்படி சொல்கிறேன். நீ போப்பா, என்னிடத்தில் நீ ஆலோசனை கேட்டபடினாலே நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பேசோர் ஆற்றை கடந்து போகும்போது கர்த்தர் அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி வழியை காமிக்கிறார். காண்பித்து போய் அந்த அபிமெலேக்கோடு அந்த ராஜாவோடு அங்கே சண்டை போட்டு 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வருகிறான். இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருக்கீங்க? சமாதானத்தையா, நிம்மதியையா? உங்கள் வாழ்க்கையில் எது இந்த சொத்து நகையெல்லாம் இழந்திருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களா? அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையில் இழந்த சுகம், இழந்த நிம்மதி, இழந்த சமாதானம் அத்தனையும் திரும்ப தந்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.